பொதுவாக நல்லா கவனிக்கணும். துதித்தல்ல என்னங்கிறத அநேகருக்கு ஸ்தோத்திரம்னா தெரியும். 100 ஸ்தோத்திரம், 5 ஸ்தோத்திரம், 1000 ஸ்தோத்திரம் தெரியும். ஆனா தேவனை எப்படி துதிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. அன்பானவர்களே, துதித்தல் என்பது தேவனுடைய குணாதிசயங்களை சொல்லி துதிக்கணும். ஸ்தோத்திரங்கிறது நன்றி. இப்ப துதிக்கிறதை குறித்தான ஒரு நல்ல மனப்பாங்கு நமக்கு வேண்டும். தேவனுடைய உதாரணம், தேவன் எப்படிப்பட்டவர்? ஒருவரும் சேரக்கூடாத வாசம் பண்ணுகிறவர். அதே போல அவர் பரிசுத்த, அவர் பூரண, உன்னத. அவருடைய நாம கூட சொல்லலாம், யெகோவா நிசி, யெகோவா சம்மா. இப்படி அவருடைய பராக்கிரமத்தை குறித்தும், அவருடைய சர்வ வல்லமையுடைய ஆளுகை குறித்தும், அவருடைய தன்மையை சுருக்கமா சொன்னா அவருடைய தன்மையை குறித்து நாம் துதிக்க வேண்டும். ஆனா அநேகர் என்ன பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஆனா ஸ்தோத்திரம் என்பது என்னன்னா, ஆண்டவர் செய்த நன்மையில் நன்றி. இப்ப ஆண்டவர் கொடுத்த உணவுக்காக நன்றி, உடைக்காக நன்றி, பெற்றோருக்காக நன்றி, இதுவரைக்கும் படிச்சதுக்காக நன்றி, ஒவ்வொரு நாள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்கீங்களா, அதுக்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா போராட்டத்துக்காக ஸ்தோத்திரம், நிர்பந்தமான சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம்னு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்போ ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய தன்மையை கொடுத்து துதிக்கிறவங்களா இருக்கணும். மறுபக்கம் தேவன் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் செலுத்துகிற அனுபவம் உடையவங்களா இருக்க வேண்டும். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையில முக்கிய பங்காற்றுகிறது. அப்படி நம்ம வேதத்துல பார்த்தோம்னா அதுக்கு ஆதாரமாக பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 34ல சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதாரமான வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், துதி எப்பொழுதும் வாயிலிருக்கும், துதி எப்பொழுதும் வாயிலிருக்கும். கர்த்தரை எக்காலத்திலும்னா எந்த சூழ்நிலையும் சோதரிப்பார். எப்பொழுதுன்னா இடைவிடாமல். புரியுதுங்களா? கர்த்தரை எக்காலத்தில் என்ன பண்ணுங்க, சோதரிப்பேன். அவர் துதியின் வாயில் இருக்குங்கிறார். அப்ப இந்த துதியை குறித்த அந்த உணர்வு, சோதனைக்கு குறித்த உணர்வு, இன்னைக்கு அநேக நேரம் பிசாசு நம்மளை நல்லா துதிக்க வைக்கிறது இல்ல, சோதனை செலுத்துறது இல்ல. அதனாலதான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில வீழ்ச்சி, முன்னேற்றம் இல்லை. இப்ப ஏன்னா இந்த 34ஆம் சங்கீதம் வேதத்துல சங்கீதம் மொத்தம் 150 சங்கீதம் இருக்கு. அதுல தாவீதுடைய சங்கீதம், ஒரு படிப்பறிவில்லாத தாவீது புதிய ஏற்பாட்டு அனுபவத்தை உடையவன். அவனுக்குள்ள பாத்தீங்கன்னா 3 விதமான அபிஷேக செயல்பாடு இருக்கு. ஒரு பக்கம் ராஜா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் தீர்க்கதரிசி. நீங்க 22ஆம் சங்கீதத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த சிலுவை குறித்தான காரியங்களை குறித்து அவர் எழுதியிருப்பார். ஆண்டவரே பேசுற மாதிரி அது அப்படி எழுதியிருப்பாங்க, பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு. அதே நேரத்துல இந்த தாவீது ஒரு ஆசாரியனாகவும் ஏகோத்தை தெரிந்தவனாய் ஆசாரியர் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட 3 குணாதிசயம் உடையவர். அதாவது அதுபோல பழைய ஏற்பாட்டில் எந்த தீர்க்கதரிசிக்குமே பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, சின்ன தீர்க்கதரிசி நம்ம நிறைய பார்க்கலாம். எலியா, எலிசா, தானியேல், அவங்களுக்கெல்லாம் பிசாசு வரக்கூடிய கிருபை இல்லை. ஆனா தாவீது இசைக்கருவி மீட்டும் போது பிசாசு போகுது. அதனாலதான் நம்ம ஆராதனையில நம்ம அந்த ஆராதனைக்குரிய தகுதி என்னன்னா, உண்மையான மனதிருப்பதோடு, ரட்சிப்போடு, சாட்சியுள்ள வாழ்க்கையோடு ஆராதிக்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல அது பிசாசு நிற்க முடியாது. அப்ப தாவீது தேவனை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த கருவிகளை இசைக்கும் போது சவுலுக்கு இருக்க பொல்லாதவை போறது போட்டது. அதேங்களா, இயேசு கிறிஸ்துக்கு அதே ஒரு குணாதிசயம். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா சவுல் தான் முதல் ராஜா, அவருக்கு அபிஷேகம் உப்பில இருந்தது. அதே இது தாவீது பாத்தீங்கன்னா பொங்கல் இருந்தது. இயேசு கிறிஸ்துக்கு அளவில்லாமல் இருந்தது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு எலியாவில் இருக்கிற அபிஷேகம், எலிசாவில் அபிஷேகம் கேட்பாங்க. அப்படி நம்ம கேட்கக்கூடாது. இயேசு மேல என்ன இருக்குதோ, பழைய ஏற்பாட்டுல நம்ம மீடியேட்டரா நம்ம அந்த நாட்டுல பாஸ்டர்ஸ், நியாயப்பிரமாணம் அந்த நாட்டுல தேடினாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்பா பிதாவே, நமக்கு ஆண்டவர் அப்பாவன்னா அவருடைய சுயாதன சோதனை நமக்கு உண்டா இல்லையா? ஆண்டவர் என்ன என் கூட பேசு. பழைய ஏற்பாட்டுலதான் இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா, நிறைய சபையில் பாத்தீங்கன்னா இந்த கடைசி நாட்கள் பாத்தீங்கன்னா கிருபை நாட்கள் பூரா நியாயப்பிரமாண நாட்கள்ல வாழ்றாங்க. நிறைய இரவச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க. உன்னை கீழாம மேலாக்குவா, வாழலாம தலையாக்குவா, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த டாக்டரின் இப்படிப்பட்ட உபதேசங்களை கொடுத்து அந்த பல நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் முடிச்சுட்டாரு. நமக்கு கிருபையின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அதை அனுசரிக்கிறது இல்லை. அன்பானவர்களே,
அதனாலதான் இன்னைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டை பாத்தீங்கன்னா 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் நமக்கு அறிந்த ஒரு காரியம். யோசாபாத் இந்த யூதா ராஜாவை குறித்து போட்டிருக்கு. அவர் தேவ பக்தியுள்ள ஒரு மனிதன். ஆனா அவருடைய எல்லையில கூட அவர் பயப்படக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா ஒரே நேரத்துல பிசாசு என்ன பண்ணா 3 பேரை மோவாபிய, அம்மோனிய, சேயீர் மலை தேசத்தார் அப்படியே சூழ்ந்து வர்றாங்க. எப்படி இருக்கும் அது விளக்கு முடிஞ்சது. ஆனா இவர் ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன். ஆனா அவர் என்னன்னா யூதா அந்த முழுவதும் என்னன்னா உபாசத்தை கொண்டிருந்தார். அதுல குழந்தைகள் 20 முறை எல்லாரும் உபாசம் கொண்டிருந்தாங்க. துதிக்கிறது கேட்ட ஒரு சேனையை யார் வச்சிருந்தாரு? இந்த யோசாபாத். யோசாபாத்துடைய ஜெபம் அதுல இருக்கு. நம்ம நிறைய பார்க்க முடியாதனால ஒரு சில காரியம் நம்ம பார்க்கலாம். அதுல யோசாபாத் 2 நாளாகவும் 20ஆம் வசனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பத்தாம் வசனத்தை வாசிங்க. ஆறாவது வசனத்தை முதல் வாசிங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், அதாவது என்ன சொல்ற, ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உங்களுடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் ஒவ்வொரு எதிர்த்து நிற்க கூடாது. இந்த பகுதியில் நிறைய இருக்கு, அதை எல்லாமே பார்க்க வேண்டாம். இன்னொரு இடத்துல பாருங்க, இது அதே 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் தேவனே அவர்களை நியாயத்திற்க மாட்டீரோ, அவங்க நியாயத்திற்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான அதில் எங்களுக்கு விரோதமாக வந்த ஏராளமான இந்த கூட்டத்தாருக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு எவ்வளவு காலத்துல இருப்பாங்க. ஒரு ராஜா நிற்க எனக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, தாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. பாருங்க கீழே பாருங்க, அடுத்து பாருங்க. அப்படியேமா யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரர்களும் கூட கர்த்தருக்கு முன்பாக பாத்தீங்களா? யாரான்னு இருக்கா பாருங்க. குழந்தைகள், அவர்கள் பெண் ஜாதிகள், எல்லாரும் குமாரர்கள் கூட்டமா கர்த்தருக்கு இருக்கிறாங்க. அடுத்த வசனம் பாருங்களேன். அப்போது சபை நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலியின் மகனான பெனியாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரனில் ஒருவரான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நிலையில அவருடைய ஜெபத்தை கேட்டு, யோசாபாத்துடைய ஜெபத்தை கேட்டு உடனே இறங்குறார் பாருங்க. கர்த்தருடைய ஆவி இறங்கினார். அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசாபாத்தே, கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. யுத்தம் யாருடையது? எவ்வளவு தெரியும் பாருங்க. இந்த ஒரு ராஜா அவர் பாத்தீங்கன்னா யூதா முழுவதும் உபாசத்தை கூறி ஒரு துதிக்கிற சேனையை வைக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தர் இந்த காரியத்தை பலத்தை செய்ய நடக்கிறது. இந்த காரியத்துல பார்க்கலாம். அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே. போதும். அடுத்து பாத்தீங்கன்னா 22ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். அதுல பாருங்களேன். பாடி துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி அப்படின்னு நம்ம பாடுறோம். இந்த காரியம் தான் யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்ப பண்ணினார். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாத்தீங்களா? ஒருவருக்கு விரோதமா வெட்டுண்டு முதல்ல தங்களை தாங்களே வெட்டி கொள்ளத்தக்கதாக தான் ஒரு தடவை பாத்தீங்கன்னா அவர் இல்ல, இன்னொரு ஒரு உன்னதமான ஒரு ஊழியக்காரர். அவர் பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல அவருக்கு என்னன்னா, ஒரு கிராமத்துல 2 பேர் மக்கள் மத்தியில சண்டை நடந்துட்டு இருந்தார். ஆனா அவருக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இப்ப 2 பேர் சண்டை நடக்குதுன்னா அவங்க பின்னாடி பிசாசு இருக்கும்.
இந்த அசிஸ்டன்ட் பிரான்சிஸ் கூட என்னன்னா அவருக்கு ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கும். இயேசு கிறிஸ்து போல 12 சீசன்ல அவர் வச்சிருந்தாராம். உடனே 2 பேருக்கு பின்னாடி பிசாசு வருமா, என்ன 2 பேர் அவர் கண்ணில் தெரியுமா, மத்தவங்க தெரியாது, என்ன 2 பேர் சண்டை போட்டீங்களா, கூட 2 பேர் உள்ள போட்டு வந்திருக்கீங்க அப்படின்பாரு. அப்ப அவங்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம் வெளிப்படையா அவருக்கு தெரியுமா. அப்ப அவர் சொல்லுவாங்க, உன்னதமான ஊழியக்காரர், அந்த குறிப்பிட்ட இதே மாதிரி ஒரு ஊழியக்காரருக்கு சொல்லுவாங்க, உன்னதமான ஊழியக்காரர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெண்டு மக்களுக்கு இடையே யுத்தம் நடந்துட்டு இருக்குமா, சண்டை நடக்குமா, அவங்களுக்கு பிசாசு நடத்துறதே அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. இன்னைக்கு அநேகருக்குள்ளாக பிசாசு என்ன பண்ணணும்னா வாழ விரும்புகிறது, ஒருவருக்கு விரோதமா இன்னொருத்தரை எழுப்ப விரும்புது. இதை நம்ம மனசுல வைக்கணும். இப்ப இங்க அப்படித்தான் யோசா பார்த்துக்கிறவங்க ஒரு இது இல்ல, அம்மோனியர் மோவாபியர் இன்னைக்கு பிசாசு நம்மளை பக்கத்துக்காரன் எழுப்புவார், அல்லது உனக்கு நெருங்கிய ஆட்களை எழுப்புவான். என்ன தலைவலியா இருக்கு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, எப்ப யார் மூலியமா இருப்பானே தெரியாது. ஆனா நீங்க துதிக்கிற சோதரிக்கிற அனுபவம் பண்றானா ஆண்டவர் அதை மாற்ற வல்லம் இல்லவர். அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். இவங்க துதி செய்ய தொடங்கினவன ஒருவருக்கொருவர் வெற்றி படி செய்ய கடைசியில் அவங்களே இவர் போய் யுத்தம் பண்ணல, கர்த்தர் யுத்தம். யாருடைய யுத்தம்? கர்த்தருடைய யுத்தம். நம்ம ஒவ்வொருடைய லைஃப்ல தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, குடும்பத்துல போராட்டம் இருக்கு, வேலை ஸ்தலத்திலோ ஊழியத்திலோ அன்றாட ஜீவித்த காரியத்தில் போராட்டம் இருக்கு, பிசாசுடைய தலையிட்டு அநேக இடங்கள் இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா தேவனோடு துதிக்கிற சோதரிக்கிற அனுபவம் உடையவங்களா இருக்க வேண்டும். அதனாலதான் வேத அடிப்படை நம்ம பார்த்தோம்னா நம்ம அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க பவுலும் சீலாவும் குறித்து அங்க சொல்லப்படுறது. இந்த பவுலும் சீலாவும் ஊழியத்தின் பாதையில் போகும்போது ஒரு குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பொண்ணை தடுத்ததுனால அதை ஆதாயம் பெற்ற அந்த எஜமானுக்கு ஐயோ போச்சே, குறி சொல்றதுனால வரக்கூடிய வருமானம் போச்சே, நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு அந்த நாட்டுல ரோமர்கள் தான் அடிச்சுட்டாங்க. இது ஒரு கலகம் உண்டு, அவனுக்குள்ள ஒரு கலகத்தை உண்டு பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அவன் நல்லா அடியடின்னு அடிச்சிருக்காங்க. 2 பேரும் உள்காய வரப்பெல்லாம் அடிச்சு அங்க ஒரு ஜெயிலர், அந்த சிறைச்சாலை உள்ள ஒரு ஜெயிலத்தை ஒப்படைச்சு அவன் துணுவத்துல கட்டி வச்சாங்க. துணுவத்துல கட்டி வச்சா நிமிர முடியாது, முடிய முடியாது, சரியா? அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல, ஆனா அப்படிப்பட்ட சூழல்ல பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க, அப்ப பவுலும் சீலாவும் குதித்த போது சிறைச்சாலைல ஒரு நிறுவனம் போல ஒரு அசைவு ஏற்படுச்சான். வெளியில ஆகலையா, ஜெயிலர் பார்த்தா அந்த கதவுல சிறைச்சாலைக்கு தானா என்ன ஆயிடுச்சு, ஐயோ எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஏன்னா ராஜா கண்டாரு என்ன பண்ணுவாரு, கோச்சி இவனுக்கு மறந்தா என்னது, அவர் விட்டு முன்னாடி நானே செத்து போறேன் என்னது, கத்தி இருக்கு என்ன பண்ணு நினைச்சா, தன்னையே குத்தி கொலை செய்திருக்கலாம்னு நினைச்சான், தற்கொலை பண்ணலாம்னு நினைச்சான். உனக்கு ஒரு கடி நாங்க இங்கதான் இருக்கோம், ஒரு கடிதையும் இவனுக்கு செஞ்சிடாத, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும். அப்போ 16 வாசிக்கலாம். 16 அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை போதிக்கும் சூழல் பாத்தீங்களா, அந்த துதிக்கிறது சோதரிக்கும் போது நிர்பந்தமான சூழல். ஏன்னா மரணம் என்ன ஆகும், ராஜா என்ன வேணா தண்டனை யார் கொடுக்கலாம், பவுலும் சீலாவும் வரலாம். ஆனா அவங்க அது குறித்து ஒரு கவலையும் இல்லை. காரணம் அவங்க வழக்கத்தின்படி ஜெபிக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். அன்பானவர்களே, இன்னைக்கு என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனை முடிச்சு அதோட போயிடுறாங்க. டெய்லி வழக்கமா நாம் ஜெபிக்கிற அனுபவம் உடையவங்களா இருக்கணுமா, தனித்து தேவனோடு பேசுகிற அனுபவம் உடையவங்களா இருக்கணுமா. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கும் போது பரமடத்தின் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, அன்றனுக்குரிய காரியத்தை தான் சொல்லி கொடுத்திருப்பார் பரமண்ட ஜபத்துல. அப்ப ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது அவர் குமாரன் தான், 100% தேவன், 100% குமாரன். ஆனா அவரே முன்மாதிரியா அப்படிதான் என்ன பண்ணாரு, நீ என் கூட உறவாடணும், நீ என்கிட்ட உறவாடும் போது பின்னாடி உன்னை தேடுவாங்க, அவங்களும் என்னை தேடுவாங்க அப்படின்னு ஒரு முன்மாதிரியை வைத்து போனார். சரி, இயேசு கிறிஸ்து சோதனை செஞ்சிருக்கிறாரா, தூச்சிருப்பாரா, கண்டிப்பா தூச்சிருப்பாரு. அதை தூச்சல் எங்க போட்டிருந்தா, ஆனா சோத்திரம் செலுத்தின காரியங்களை வேதத்துல பார்க்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல லாசருடைய காரியம், இயேசு கிறிஸ்து அடிக்கடி போகக்கூடிய அந்த லாசர் வீட்டுல, மார்த்தாள் மரியாள் வீட்டுல லாசர் வியாதியா இருக்கக்கூடிய செய்தி வரும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறதுனால அண்டனுக்குரிய காரியத்தை அந்த நாளே சொல்லிடுவாங்க. இன்னைக்கு லாசர் வியாதின்னு உனக்கு கேள்விப்படும் போது நீ 2 நாள் எழுந்தணும், நான் 4ஆவது நாள் அவனை எழுப்புவேன் உன்னை பயன்படுத்தி, அதனால நீ என்ன பண்ணணும், அங்கேயே இருந்துடணும். ஏன்னா இதுல என்னன்னா 3 காரியம் நடக்கும். ஒண்ணு,
பிதாவாய் நான் மகிமைப்படுவேன், குமாரனாய் நீ மகிமைப்படுவேன். அதுக்கப்புறம் அங்க ஒரு மகிமையான காரியம் நடக்கிறது தான் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். நீங்க பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் 40, 41, 42 வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நான் உனக்கு சொல்லவில்லையா? ஏன் அப்படின்னா, அந்த மார்த்தாள் மரியாள் 2 பேருக்குள்ள அவிசுவாசம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து எத்தனை அற்புதம் பண்ணிருக்கிறார். சரி, இதோ நம்ம சகோதரன் இறந்துட்டா அப்படின்னா இருக்க முடியும்ல. சகோதரன் ஆண்டவரே நீ இங்க இருந்தாரா, என் சகோதரன் மன்னிக்க மாட்டான். அவிசுவாசமான காரியங்கள். இந்த அவிசுவாசமான காரியங்கள் வந்து இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் செலுத்துறதுனால அது ஒரு அற்புதம் நடக்குது. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு பெரும்பான்மை நம்ம இயேசு கிறிஸ்து எதன் அடிப்படையில அற்புதம் பண்றாங்கன்னா, விசுவாச அடிப்படையில இதை செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. நான் உனக்கு என்ன செய்யணும்? பார்வை அடையணும். சிலர் தொட்டு சோப்படுத்துவாரு, படாமே சோப்படுத்துவாரு. அவருடைய பிதாவின் சித்தத்துப்படி அவர் செய்யக்கூடியவரா இருந்தார். ஆனாலும் மார்த்தாள் மரியாளுடைய லைஃப் ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வந்தது. மரியாள் ரசிக்கப்பட்டவர்தான், மார்த்தாள் பற்பல காரியங்களை உடையவர்தான். ஆனா நம்ம எப்படியாவது நம்ம ஆண்டவர் வந்து நம்முடைய எத்தனையோ காரியங்களை பார்த்துக்கிறாங்க இவங்களும். ஆனா பார்த்தா கூட நம்மளும் எத்தனையோ காரியங்கள் லைஃப்ல பார்த்து கூட நம்ம இடையில என்ன வந்துருது? அவிசுவாசத்தை. நான் ஜெபிச்சு பார்த்தேன், நடக்குமா நடக்கலையான்னு நமக்கு என்ன வருது? ஒரு காரியத்தை நம்ம வந்து வழக்கமா ஜெபிக்கிற அனுபவங்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து வழக்கமா ஜெபிக்கிறவங்க அந்த பிதாவிட்ட. அதனால அண்ணனுக்குரிய காக்க காமிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு போனவர் சாயங்காலம் போய் ஜெபிப்பார். அந்த ஜெபிக்கிற நல்ல ஒரு குணாதிசயம் இயேசு கிறிஸ்து இருந்துச்சு. அதே போல அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பவுலும் சீலாவும் வழக்கமா ஜெபிக்கிறபடி தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்த இடத்துல ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் லீலியாங்கிற ஒரு பெண் பெரிய பணக்காரி, ரத்னாபுரம்னா நல்ல விலை உயர்ந்த பட்டு மாதிரியான காரியங்கள், விலை உயர்ந்த பொருள் விற்கிற ஒரு பணக்காரி. அவளை தொட்ட முழு குடும்பத்தையும் ரசித்துருவார். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கலாம் அந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண்ணை வந்து அது உன்னதமான தேவனுடைய குமாரன் இங்க வந்து ரட்சிப்பு அறிவிக்க வந்து ஓயாம தொந்தரவு பண்ணதுனால பவுல் கோவப்பட்டு இயேசு நாமத்தை துரத்திடுறாரு. அதுக்கப்புறம் போயிருது, அந்த பொண்ணு ரசிக்கப்படுறது. அதுக்கு அந்த எஜமான் என்ன பண்ணிடுறாரு, ஏன்னா ஆதாயம் பிரச்சனை மாட்டி விட்டு கடைசியில வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த சிறைச்சாலையில அப்படிப்பட்ட ஒரு காரியம். கடைசியில பாத்தீங்கன்னா பிசாசு நமக்கு தீமையாய் கொண்டு வரத கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறார். நீங்க பிசாசு தீமையா கொண்டு எப்ப நீங்க துதிக்கும் போது உங்களுக்கு விரோதமா என்னென்னலாம் இருக்கும் தீமையா கொண்டு வரான பிசாசு, நீ நல்லா உங்களுக்கு கற்றுக்கணும். தேவனை குறித்து சோதரிக்கும் போது அந்த தீமை நன்மையாக மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நீங்க இது ஆண்டவர் ஒரு ரியாலிட்டிக்கா வேத அடிப்படையில் நமக்கு இந்த நாளை கற்றுக்கிறார் பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு சம்பவம் பாருங்க, சாதாரணமான விஷயம் அல்ல. அப்ப இந்த யோவான் 11ஆம் அதிகாரம் 41, 42 வாசிங்க பாத்தீங்களா? அவனுடைய மார்த்தாள் மரியாளுடைய அவிசுவாசம் இருந்தால் கூட ஆண்டவர் விளைக்கிறாரு மார்த்தாள்கிட்ட, நீ விசுவாசித்தால், நான் முன்னமே உனக்கு சொல்லவில்லையான்னு, நீ விசுவாசித்தால் தேவனை மையம். அப்போது மருத்துவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டாங்க. இயேசு தமது கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ செவி கொடுத்தபடியா எப்போதும் செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா, நம்ம அறிந்திருக்கிறோமா? நமக்குள்ள சரியான துதிக்கிற தேவனுடைய தன்மையை சொல்லி துதிக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு அனுபவம் இருந்தீங்கன்னா நீங்க பெருகிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு விரோதமா சாத்தா நீ துதிக்க சோதனை பண்ணி பாருங்களேன், உங்க எல்லையில எப்பேற்பட்ட பாதுகாப்பு இருப்பாரு. இந்த யோசாபாத்துக்கு அப்பேற்பட்ட பாதுகாப்புங்கிறது ஒண்ணுமெல்லாம் போயிட்டாங்க வந்தவங்க. இந்த நாட்களையும் ஆண்டவர் ஏன் இதை விரும்புறாருன்னா, நம்ம துதிக்கிற சோதரிக்கிற அனுபவங்களாக மாற வேண்டும். வெறுமனா ஒரு 100 சோதனை மட்டும் சொல்லிட்டு போறதல்ல. வெறும் சொன்னா நமக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு இல்லை. உண்மையா நீ கொடுத்த உணவு ஸ்தோத்திரம், நீ கொடுத்த பெற்றோருக்கு ஸ்தோத்திரம், நீ கொடுத்த நல்ல செய்திக்காக ஸ்தோத்திரம், நீ கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை இப்ப நெருங்குது, கடன் பாருக்கா கடன் பார்த்து ஸ்தோத்திரம், பண குழப்பமா கஷ்டமா ஸ்தோத்திரம் அப்படி சொல்லும் போது என்னை நடந்து வருகிற எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று நம் மனதார சொல்லும் போது கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? அதனால வாசிக்கலாம் காரியங்கள். ஆனாலும்
நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். நல்லா கவனிக்கணும். இந்த இயேசு கிறிஸ்து செலுத்தின இந்த ஸ்தோத்திரமான துதியானது ஆண்டவருக்கு விரோதமா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இருந்த யூதர்கள் அநேக திரும்பும்படியா மாறிச்சு. உங்களுக்கு விரோதமா வந்தவங்க ஒரு பக்கம் வெட்டுன்னு படிவாங்க. உங்களுக்கு விரோதமா, அதாவது இது என்னன்னா யூதர்களுடைய மூட நம்பிக்கையவே உடைக்கத்தக்கதா. ஏன்னா யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்து 3 நாள் வந்திருந்தாருன்னு சொல்லுவோம். அந்த லாசர் வந்து 3வது நாள் வந்திருந்தா பக்கத்திலே ஆவி இருக்கும், அந்த ஆவி நின்று வந்துடும் அப்படிங்கிற மூட நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இறந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு மண் போட்டு வச்சிருப்பாங்க. ஏதோ அந்த ஆவி வந்து ஒன்று அதை கையில் என்ன பண்ணும், அதுக்கான பையன் ஏதோ ஒரு பொருளாதாரம் என்ன பண்ணும், கண்டிப்பா அது வந்து விழுந்து போன தூது ஆவியா தான் இருக்கும். ஏன்னா செத்து போனவங்க அவ்வளவுதான். செத்து போனவங்க உருவத்தில் வேணா வந்து ஏமாற்றும். ஒரே முறை மறிப்பதும் நாயத்தில் படையலும் இருக்கு. மற்றவங்களை ஏமாத்தணும்னா பிசாசு யார் உருவத்தில் வேணா வரும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட நபர் மனதிற்கு ரசிக்கப்படாம இருப்பாங்க. அவங்க நாயத்திற்குள்ள நரகத்தை தள்ளும்போது அவங்க கிறிஸ்டி பூரா பிசாசு தெரியும். என்ன தெரியும்? அவருடைய எல்லா டீட்டெயில் தெரியும். யார் மாதிரி பல பொருள் மன்னன், பல பொருள் மன்னன் பேசுறாங்களே, பிசாசு பல பொருள்ல பேசும். நீங்க அதை நம்பிடக்கூடாது. அது மாதிரி நான் இந்த மாதிரி என்ன இறந்து போன மீனா வந்திருக்கிறேன், ராணி வந்திருக்கிறேன், விஜயா வந்திருக்கிறேன், அந்த சடங்காச்சாரம் இது பூரா வந்து அசுத்த வல்லமைகள். அதாவது விருந்து போன தூதர்கள், லூசிபர் அவனோடு கூட விழுந்த தூதர்கள் தான் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் கிரியை செய்றாங்க. வஞ்சிக்கிற ஆவியல். அதனாலதான் அநேகர் வஞ்சிக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல ஆண்டவர் பாத்தீங்களா, அந்த லாசருவை சூழ்ந்திருக்கிற மக்கள் காணும்படி, பிதாவே சூழ்ந்திருக்கிற மக்கள் காணும்படி இயேசு சோதரம் பண்ணி ஜெபிக்கிறார். அதுல என்னன்னா, இயேசு கிறிஸ்து கண்களை மூடி ஜெபிக்க மாட்டார், கண்களை திறந்து. அதே போல யோவான் 17ஆம் அதிகாரத்துல அவர் கண்களை திறந்திருப்பார். நம்ம நினைக்கலாம் கண்கள் மூடி ஜெபிக்கிறது நல்லது மனதாலும். சில நேரங்கள்ல கண்கள் மூடி ஜெபிக்க முடியாத சூழல் வரும். இப்ப நான்லாம் டியூஷன் சென்டர் வச்சு நடத்தும் போது நடந்துகிட்டே ஜெபம் பண்ணுவேன். திடீர்னு பசங்க சொல்லுவாங்க, சார் ஜெபிக்கிறா இருப்போம், மழை நிற்கும். நம்முடைய வாழ்க்கை மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு வாழ்க்கையிலிருந்து தேவனோடு பேசுகிற உறவாடுதல் இருக்கும்போது, ஒரு முறை காலம் சென்ற ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் இருக்கும்போது நல்லா காத்து மழை பெருச்சு. உடனே நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த காத்தை உனக்கு கட்டளை எழுதுறேன், நான் ஊழியக்காரன் பார்க்கணும். இயேசுவின் நாமத்துல சொன்னேன். கொஞ்ச நேரத்துல அதுல 2 பிள்ளைய சாட்சியா இருந்தாங்க. ஆவிக்குரிய காலத்துல வளர்ந்த பிள்ளைய ஆண்டவர் உடனே ஸ்டாப் பண்ணார். அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கை பாத்தீங்கன்னா சர்வத்தையும் படைத்தவர். நீங்களும் நானும் சொல்றதுக்கு ஏமாத்திரம், நம்ம மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை, அப்ரோஜனமானவங்க. உங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருந்தா, தேவனுக்கு பிரியமா இருக்கிறது ஒண்ணு என்ன தெரியுமா? துதியும் ஸ்தோத்திரம். அது வந்து துதியும் ஸ்தோத்திரம் விண்ணப்பங்க. இதை மனதில் வைக்கணும். அதனாலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா அந்த துதியும் ஸ்தோத்திரம் நம்ம அனுபவமா இருக்கும். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், அநேக யூதர்கள் இதன் மூலமா என்ன ஏற்படுது பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். லாசர் வந்து உயிரோடு எழுப்பப்பட்டதை குறித்து ஒரு சோதனை கூட்ட வச்சிருப்பாங்க. அப்பொழுது மருத்துவன் வெளியே வந்தான். அவன் காலும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிட்டு விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாதையிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அநேகர் ஏன் அப்படி? ஏன்னா அவர் இறந்த வீட்டுக்கு என்ன வருவாங்க, நல்ல வீட்டுக்கு போறாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த நாட்டில் பிரபலம் லாசர். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே ரபி வந்து போன வீடு, ரபிக்கு பிரியமானவங்க. அதுல ஒரு சொல்லுவாங்க, இவர் இவ்வளவு நேசிக்கிறாரு, அவங்க எழுந்திருக்கலாமே. அந்த இதெல்லாம் நீங்க பாக்கலாம், அந்த பாஸ்லாம் தெரியும். நிறைய யூதர்கள் பார்த்தாங்க. என்னால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இதுல பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு காரியம். இந்த சோதனை செலுத்துறதுனால, ஏசாமி செலுத்துறதுனால அவன் வந்து உயிர்ப்பிக்கப்படுறான். அந்த சடங்காச்சாரங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வர்றாரு. அப்புறம் என்னன்னா, இயேசு நிமித்தமாகவும் ஒரு கூட்டம் வரும், லாசர் நிமித்தமாகவும். இதுல என்ன, லாசர் பேசவே மாட்டான், பந்தியில் உட்காந்துருப்பாங்க. லாசர் பேசாத லாசர் தான். அது முத போகும்போது வீட்டுல இருக்க மாட்டாரு, காணாமல் போன லாசர்.
அவங்க சந்திக்கும் போது எங்கிட்ட. ஏன்னா இன்னைக்கு சிலர் வந்து பார்த்தோம்னா ஒரு வீட்டுல கூட்டம் நடக்குதுன்னா அவர் அனுப்பாரு வந்து ஓயாம ஒரு அரை மணி நேரம் அனுப்பி போயிடுவோம், பாட்டு பாடுறாரா இவன் மெசேஜ் கொடுக்குறாரா அப்படி சிலர் தான் பண்ணுவாங்க. அது மாதிரி காணாம போன லாசருவை வியாதி அனுமதிச்சு அங்க இயேசுவே என்ன பண்ணணும், சோத்திர சத்தம் இதாவது சுத்தமா இருந்துச்சு. அப்ப பாருங்க, பவுலுடைய லைஃப்லயும் துதித்தலும் சோத்திரத்திலும் ஒரு பங்காக இருந்ததை பார்க்க முடியும். இப்ப நம்ம லைஃப்ல கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம லைஃப்ல ஆண்டவரை விரும்புற இனி நம்ம ஒரு தீர்மானிக்கணும், தேவனுடைய தன்மையை கொடுத்து நம்ம துதிக்கணும், தேவனை கொடுத்து சோதரிக்கணும். இது வழக்கமா இருக்க வேண்டும். இவ்வாடவர்கள இப்ப நாங்க ஒரு என்ன பண்ணிருக்கோம்னா, வாலிபர்கள் மத்தியில ஒரு 3 பேர் 4 பேர் சேர்த்து ஜெபிப்போம். டெய்லி என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் தேவனை வந்து ஒரு ஆளை வந்து துதிக்க சொல்லுவோம், இன்னொரு ஆளை சோதனை கொடுத்து சொல்லுவோம், அடுத்து இன்னொரு ஆள் பாவ அறிக்கை செய்ய சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்னா ஒரு டாக்டரிங் ஒரு உபதேசத்தை கொடுத்து ஒரு டிஸ்கஸ் நடக்கும். எப்படி இப்ப ஒரு மெசேஜ் கொடுக்குறோம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியாது. இந்த 5 வருடம் மாதிரி சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்சன்டேஜ் புரியும், சிலருக்கு பார்த்தா 80% புரியும், சிலருக்கு பார்த்தா 10% புரியும், சிலருக்கு 20% இப்படி அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள். ஆனா அந்த டாக்டரிங்ல அப்ப அவங்களுக்கு அதை உபதேசிச்சு இந்த காலை வேலையில ஒரு நாள் அதை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப அவங்க வந்து அந்த டாக்டரின் மூலியமா கற்றுக்கொண்டதை ஆண்டவரோடு கூட இடைப்படுறாரு. அப்ப அவங்க உணர்றாங்க என்னுடைய நிலைமையை ஆண்டவர் அதை வெளிப்படுத்துறாரு. அப்ப அதை குறித்து அவங்க திருப்பி சொல்லும் போது ஒவ்வொருத்தவங்க என்ன விலையும் போட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்புறம் அதை குறித்து வச்சு தெரியும். இது ஒவ்வொரு நாள் நடக்குது. அப்ப தொடர்ச்சியா ஒரு நீங்க தொடர்ந்து துணி துவச்சிட்டே இருந்தீங்கன்னா கால் ஈரம் இருந்த கால் என்ன காலம் அப்படியே ஊறி போயிடும். அது மாதிரி வேத வசனம் ஜெபம் தேவ உறவுல நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம், தேவனுடைய குணாதிசை கொண்டவங்களா நாம் மாறுவோம். அப்பப்ப நம்ம எழும்புகிற ஜென்ம சுவாபம் தலைக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், தேவனுடைய தெய்வீக சுவாபம் நமக்குள்ள வரும். அதுக்கு விதித்தல் ஸ்தோத்திரத்தினுடைய பங்கு மிகவும் முக்கியம். என வேதம் சொல்லுது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். பலி அல்ல, காலை அல்ல, உடல் நாள் அதற்கு முதல் நாள் வரக்கூடிய ஸ்தோத்திரம். அப்ப நம்ம அர்த்தம் உள்ளவங்களா இருக்கும், துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பரலோகம் எதிர்பார்க்குது. அப்ப இந்த பூமியிலே இந்த அணுவுடையவங்களா மாறினோம்னா எப்படி இருக்கும்? நம்ம பார்த்த முதல் யோசபாத் ராஜாவுடைய காரியத்துல உண்மையிலே 3 விதமான நம்முடைய மோவாபியா மத்தியில இவங்க துதித்து தொடங்கினோடனே ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு அற்புதமா ஆண்டவர் அவங்க ஒண்ணுதான் ஆகிட்டார். நமக்கு விரோதமா சத்துரு கொடியேற்றும் போது ஆவியானவர் சத்துரு வரும்போது பாலை மலைக்கு வரும்போது ஆவியானவர் நமக்கு விரோதம் நம்புவாரு. எப்ப அதனால இனி நாம வந்து வழக்கமாய் துதிக்கிற சோதரிக்கிற அனுபவம் தேவனோடு ஜெபிக்கிற அனுபவம் இருக்கும். அப்பதான் நாம வந்து தேவனுக்கு வந்து மகிமையான காரியத்தை செய்ய முடியும். நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், தேவன் பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணுவாரு, சோத்திரம் பண்ணி 5000 பேருக்கு வச்சுட்டார். புரியுதுங்களா? அப்ப சோத்திரம் செலுத்துதுல அவர் தேவன் தான் 100% அவர் சோத்திரம் செலுத்தலாமா? இது ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் நானும் தேவனுக்கு என்று துதிக்கிறதுலையும் சோத்திரத்திலையும் சோத்திரம் செலுத்துறது மூலமா அவரை மகிமைப்படுத்தணுங்கிறதா பரலோக திட்டமா இருக்கு. நாம இதை மனதில் வைத்து நம்ம செயல்படுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய லைஃப்லயே ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அப்ப ஒரு ரொட்டீனா இந்த பழக்கம் உடையவங்களா நாம இருக்கணும். தாவீது இந்த அனுபவம் உடையவங்களா இருந்திருக்கலாம். நீங்க அந்த 34ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அதுல பிராக்டிஸ் என்ன பண்ணி பாத்தீங்கன்னா வாசிங்களா, 34ஆம் சங்கீதம் நேசன் அந்த குறிப்புல பார்க்கலாம். வாசியம் வாசிக்கலாம். அதாவது அபிநயனுக்கு வேஷம் மாறின போது தாவீது இது என்னன்னா, இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெலிஸ்தியர் ராஜா. நல்லா கவனிக்கணும், தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து பிரிக்கிறாரு சோதரப்படுத்துறாரு சோதனை சொல்றாங்க பார்க்கும்போது நிர்பந்தமான சூழல். ஏன்னா தாவீது அரசனா இருந்து அப்புறம் அதை விட்டு தப்பி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறார். அப்படி போகும்போது அபிநயனுக்கு ராஜாட்ட மாட்டிக்கிடுவார். அப்ப அங்க இருக்க ஒருத்தர் சொல்லுவான், இவன் தான் அந்த கோலியா நம்ம தலைவன் கோலியா நம்ம படை வீரர் கோலியாத்தை கொண்டது இவன் தான் அப்படின்னு சொல்லுவான். உடனே தாவீது அதுல பாத்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி நுரத்தள்ளி ஆக்ட் பண்ணிடுவார். அதை அங்கீகரிக்கும்படி அந்த ராஜாவே குற்றம் பண்ணும்படி ஆண்டு உதவி செய்வார். அது நல்லா வாசிக்கலாம் பாருங்களேன். முன்பாக தேசம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுவீர்கள் பாடின சங்கீதம். அதுதான் அந்த சங்கீதம்.
பாத்தீங்களா? தாவீதுக்கு நிர்பந்தமான சூழல்ல நுர தந்த மாதிரி ஏன்டா பைத்தியக்காரன் அவன் உங்களுக்கு சொல்றான், இவர்தான் என்னது ஊழியத்தை கொண்டவர் அப்படின்னா தாவீதை கொண்டுருவாங்கல்ல. ஆனா ஊர்ல பைத்தியக்காரன் என்கிட்ட கூட்டு வந்தீங்க, இந்த பைத்தியக்காரன் சொல்லி கூட்டு போங்களான்ட்டான். அப்ப அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை அவர் எது உதவுச்சு? உங்களோட லைஃப்லயும் உங்க லைஃப்ல பிராக்டிகல் லைஃப்ல அதை பார்க்கணும். அப்ப நல்லா துடிக்கிற சோதரிக்கிற தேவனுடைய வேண்டுதல் செய்கிற விண்ணப்பிக்கிற ஒரு அணுகுமுறைங்களா வழக்கமா அதை நம்ம உடையவங்களா இருக்கும். இயேசு கிறிஸ்து முன்மாதிரியா இருந்தாரு. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற நம்ம பவுன்சிலாவை பார்த்துக்கலாம். பரிசுத்தவான்கள் தானியேல் பாருங்க 3 பேர்ல தானியேல் 6:19 வாசிங்க. தானியேலோ வென்றார். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதற்கு அந்த பத்திரத்துக்கு எந்த பத்திரம்னா ராஜாவை தவிர வேற யாருமே தொடக்கூடாது. தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகங்கள் ஜன்னல் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே முன் செய்துனா வழக்கத்தின்படி என்னைக்கோ ஒரு நாள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எழுப்புதல் கூட்டம் சொல்லி 22ஆம் தேதி சகோதரர்கள் கூடுறாங்க. 22, 23 அந்த 22, 23 பார்க்கணும். எல்லாமே ஜெபிப்பாங்க. 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவன் வேலையை பார்த்துப்பாங்க. அங்க எப்படி எழுபது வரும்? வரவே வராது. நல்லா பாருங்க. வழக்கமா உதாரணம் சொல்லலாம், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா 40 நாள் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் 500க்கு அதிகமானவருக்கு தரிசனம் ஆயிடுறாரு. ஆனா 10 நாள் கழிச்சுதான் பெந்தெகோஸ்தே நாள்ல அவங்க ஜெபிக்கிறாங்க. 10 நாள் ஜெபிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். அதுல யாரா சீசர்கள் இயேசுவின் தாயாய மரியாதைலாம் வரும். அவங்களா ஜெபித்த பிறகுதான் 10ஆவது நாள்ல அவங்களை ஜெபிக்க வச்சு எப்படி வழக்கத்தின்படி ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. அதே போலதான் பாத்தீங்கன்னா அங்க ஒரு அற்புதம் நடக்கணுமா, தேவனுடைய ஆவி அங்க ஊற்றப்படணும்னா 10 நாள் ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. அதே இது பேதுருவும் யோவானும் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த தப்பானி முடவனை எழுப்புற காரியம் வழக்கத்துப்படி 3 மணிக்கு அவங்க ஜெபிப்பாங்களாம். அதனாலதான் அந்த பெரிய ஆச்சரியமான பிறவி தப்பானி. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த நாள்ல வரும்போது பிறவி தப்பானி விட்டு வச்சார். ஆனா தனக்கு திரும்பி தன்னுடைய சீசர்கள் செய்யணும் விட்டு வச்சிருந்தார். ஏன்னா இது பிதாவின் சுத்தமா இருந்துச்சு. பிதா சொல்லிட்டாரு, இது நீ பண்ணக்கூடாது, அடுத்து உன்னுடைய சீசர்கள் பண்ண போறாங்க. யாரு? பேதுருவும் யோவானும். அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் 5000 பேர் அங்க என்ன பண்றாங்க. அப்ப வழக்கத்தின்படி ஜெபிக்கிற ஒரு அனுபவங்களா நீங்கள் நானும் மாறணுங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கு. அதுதாமே இந்த வார்த்தையை ஆசிரியப்பாராக. நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்கலாம். ஒரு சில நிமிடங்கள் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, இனியாவது நாங்க என்ன பண்றோம், உங்களை நாங்க துதிக்கட்டும், நாங்க நன்றி சொல்லட்டும், அந்த இருதயத்தை தாங்கன்னு கேட்கலாமே. துதிக்கலாம். ஆண்டவருடைய காரியத்தில் தேவ சமூகத்தில் இது நல்ல வேலையா இருக்கு. ஆண்டவரே, நாங்க வழக்கத்தின்படி ஜெபிக்கணும். ஏதோ ஒரு நாள் ஜெபிக்கிறது அல்ல, வழக்கத்தின்படி நாங்க உங்களை துதிக்க சோதரிக்கிற அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இதுனா வரைக்கும் அப்படி கொண்டு இல்லை. எத்தனையோ பிரச்சனை வந்து நான் குழம்பி போயிருந்தேன், என்ன செய்ய தெரியாம இருந்தேன். இதனால லைஃப்ல எப்பேற்பட்ட இழப்பீடா இருந்திருக்கு. ஆண்டவரே, எப்படி நீங்களே ஆண்டவரே தாப்பன இந்த லாசருடைய காரியத்தை நாங்க பார்த்தோம். மேலே நீங்க சோதனை செலுத்துனீங்க. அந்த லாசர் எழுப்பப்பட்டது நிமித்தமாக உமது நிமித்தமாகவும் ஆண்டவரே ஒரு கூட்டம் வந்துச்சு, லாசர் நிமித்தமா வந்துச்சு. மார்த்தாள் மரியாளுடைய அந்த அவிசுவாசம் ஆண்டவரை நீங்கும்படி நீங்க சோதரிக்க வேண்டிய காரணமா இருக்கு சுவாமி. ஆமாண்டவரே, அதே போல தானியேல் தனக்கு விரோதமா ஒரு எதிராளிகளால் வந்த அந்த காரியத்துல அவரு 3 வேளை அவர் ஜெபிக்கிறவரா இருந்தார். அந்த காரியத்துல வெற்றி கொடுத்தீங்க. தாவீது அபிஷேகத்துக்கு வேஷமா இருந்த காரியத்துல ஆண்டவரே அவன் எப்பொழுதும் உங்களை துதிக்கிறவனா சோதரிக்கிறவனா இருந்திருக்கிறார் சுவாமி, அவனை காப்பாத்துனீங்க. இப்படிப்பட்ட ஆவி உடையவங்களா, இப்படிப்பட்ட இருதய உடையவங்களா எங்க ஒருவரை மாற்றுங்கப்பா. நான் மனசோரோடு வந்திருக்கிறேன், கடன் பாரத்தோடு வந்திருக்கிறேன், எதிர்காலத்துக்கு கேள்வி, நானும் தேவனை தேடி பார்க்கிறேன், ஏதோ எதையாவது செய்யலான்னு பார்க்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்படி பவுலும் சீலாவும் துதித்த போகுது அந்த நிர்பந்தமான சூழல்ல சிறைச்சாலை கதவுகள் சத்துருவான இருக்கிற சிறைச்சாலை வேலையில இருக்குதா, உன் வாழ்க்கையில போராட்டம் இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, நிர்பந்தமான சூழல் இருக்குதா, பிசாசின் போராட்டம் இருக்குதா, வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா, ஏனோதோடன் போதா, ஏதோ இயேசு அறிஞ்சிட்டேன், ஏதோ நான் சபைக்கு போறேன் இருக்கிறியா, ஒப்புக்கொடு இந்த வேலை இல்லை, என்னால முடியாத ஆண்டவரே, நான் உன்னுடைய சமூகத்தை நான் துதிக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற
ஒருவேளை திருமணம் ஆகாம இருக்கலாம், திருமணத்துக்காக காத்திருக்கலாம், ஒருவேளை நல்ல வேலை கிடைக்காம இருக்கலாம், அல்லது போராட்டம் இருக்கலாம், அல்லது குடும்பத்துல எது எடுத்தாலும் பிள்ளைகளுக்கு வியாதி, விளையினங்கள், கட்டுகள் இருக்கலாம். பலர் உங்களுக்கு விரோதமா எழும்பலாம். நீங்க துதிக்கலாம். யோசாபாத் துதித்த போது எப்படி அம்மோனியர், மோவாபியர், சீர் மனிதர் ஒருவருக்குள் வெட்டுவது போல பிசாசு தீமையை கொண்டு வரதை நன்மையாய் மாற்றுகிற தேவன் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே. அந்த ஆவி இறங்கட்டும். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நம்ம மத்தியில பலமாய் செயல்படட்டும். நம்ம உணர்ந்தவர்களாய், ஆண்டவர் உணர்த்தல அந்த வேலை இல்லை, அவருடைய கருத்துல அர்ப்பணிங்க. அவர் அர்ப்பணிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். சோதரம் திருதல் தகுதல், சோதரம் திருத்தல் தகுதல் என்று வேதம் சொல்கிறது. சோதரம் பலியிடுகிறவனை மையப்படுத்துவான் என்று சொல்லி இருக்கிறது. இவ்வளவு நாட்கள் காத்திருக்கிறீங்க. வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஆண்டவரே, திடீர்னு ஆவி எங்களுக்கு வேணும்பா. சோதரம் ஆவி எங்களுக்கு வேணும். நாங்க உணர்ந்து சோதரிக்கணும்பா, உண்மையா சோதரிக்கணும். ஆண்டவரே, தேவனே, நாங்க ஆண்டவரே அவருடைய தன்மையை நினைச்சு நாங்க துதிக்கட்டும். ஆண்டவரே, அவருக்கு செய்த எல்லா தகவல் நன்மைக்காக நாங்க சோதரிக்கட்டும். நாங்க எங்க விண்ணப்பங்கள்லாம் இந்த சின்ன வேலையில இறங்கிட்டு பார்க்க முடியுது. நன்றி பிதாவே. நன்றி. இந்த வேலையில பிள்ளைய வந்து ஒவ்வொரு வேலை நீங்க இறங்குங்க. நல்ல ஒரு ரெண்டுவேல் புரட்ட தாங்க, ஒரு ரெண்டுவேல் புரட்ட தாங்கப்பா. நல்ல ரெண்டுவேல் புரட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் தாங்கப்பா. ஆவியானவர் குறிப்பிட்டு அறிவீராக. நாம் போய் சேர்க்கிறான் அனுப்புவேன்னு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட ஆவியானவர் எங்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை தரட்டும். இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஊழியத்துல, வேலை ஸ்தலங்கள்ல நல்ல சாட்சியத்துல மாறட்டாண்டவர். என் கடல் பாருங்கள் நீங்கட்டும். ஏதோ சொல்லிப்பாட்டேன், என் தேவனால எல்லாம் கூட சொல்லுவேன். ஒப்புடுங்க. இந்த வேலை இது அவர்கிட்ட ஒப்புடுக்கும் போது அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை பிரசனம் எல்லா தடையும் கட்ட உடைக்க போகிறார். இந்த வேலை சகல சிறையிற்கு மாறுது. இந்த வேலை ஒப்புடுங்க. மனதார கொண்டு வாங்க, மனதை கொண்டு வாங்க, பிரச்சனையை கொண்டு வாங்க. போராட்டத்தில் இருக்கீங்க, எவ்வளவு கடகத்தில் இருக்கீங்க, தவிப்பில் இருக்கீங்க, சொல்ல முடியாத வேதனை இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்காக கேட்கிற ஒருத்தர் உண்டு. உங்க துதியை கேட்க அவர் ஆவலா இருக்கிறார். உங்களுடைய சோதனத்தில் ஆவலா இருக்கிறார். அது போல உங்க வேண்டுதலை அவர் அங்கீகரிக்கிறார். பரலோகம் அங்கீகரிக்கிறது, பரலோகம் அங்கீகரிக்கிறது. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் கேளுங்க. இப்படியே போக வேண்டாம், இப்படியே இருக்க வேண்டாம், இப்படியே நான் ஆண்டவரே இந்த நிலைமையிலே தான் அப்படி இருக்கும் போது, சோதனைக்கும் போது இந்த விசுவாச காரியத்தை நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்தரே. இந்த வேலை இறங்குனதுக்கு நன்றி. எங்க மத்தியில அருமையான வேலை உடைய வல்லமை அன்னைக்கு 120 மேல உண்டப்பட்ட ஆவியான கிரியை இந்த நாள் எங்கள் மத்தியில் ஒரு ஆசிரியர் உண்டு. உணர்வுள்ள இருதயம், உணர்வுள்ள இருதயம் எந்த நோக்கத்திற்காக நடத்தி ஆயத்தப்படுத்துகிறோம். என்னால் எங்களால் ஐக்கியமான காரியம் என்று சொன்னவர் எங்கள் மத்தியில் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறேன். உமக்கு நன்றி. ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் துதிக்கிறவங்களா, சோதனைக்கிறவங்களா, தனிப்பட்ட உறவுகளா மாறி நன்றி. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்ல வாய்ப்பு நன்றி. ஒரு மாற்றம் உண்டாகும், ஒரு எழுப்புதல் உண்டாகும். மாற்றத்தை வெவ்வாறு நேரத்தில் அன்பின் தகப்பனே, அருமையான வேலையில உண்மை நாங்கள் துதிக்கும்படியாக, சோதரிக்கும்படியாக ஆண்டவரே வாய்ப்பு கொடுத்து சுவாமி இந்த வேலை கொஞ்ச நேரம் எங்க இதயத்தை ஊற்றும்படியான கிருபையை கொடுத்து உண்மையிலே நாங்கள் வழக்கத்தின்படி நாங்கள் துதிக்கிறவங்களா, சோதரிக்கிறவங்களா எங்களை மாற்றும் அப்பா. பவுலும் சீலாவும் இப்பேற்பட்ட சிறையிருக்கும் நடந்தது போல யோசாபாத் துதிக்கிற சேனையை உடையவனா இருந்த போது எங்களுக்கு விரோதமா சத்து தீமையா கொண்டு வரத நன்மையாய் மாற்றுவது எங்களோடு உண்டு ஆண்டுவரே. அதுக்காக சோதரிக்கிறோம். இந்த நாள்ல எங்க வாழ்க்கை இருக்கிற வந்திருக்க உங்களுடைய லைஃப்ல திருமண தடையா இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், பிசாசு அப்பப்ப வந்து போறதா இருக்கணும், அப்பப்ப அதோட பொருளாதார நிலையில அசுத்தமான எல்லையில கொண்டு வரதா இருக்கலாம். நாம் துதிக்கிற அனுபவ உதயங்களா இருக்கும்போது நம்ம எல்லையில இருக்கிற சத்துடைய சகல சிறையை மாறுவதற்காக சோதரம் அப்பா. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்து எங்களுக்கு நல்ல கிருபையை தந்தவரே, இந்த வேலை ஒருவரை ஆக்குவீராக, தேற்றுவீராக. இந்த பத்திரமான இருதயத்துல நிதானம் இருக்கட்டும். வந்திருக்கிற ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஊழியத்துல, வேலை சிலங்களை மற்ற எல்லா சிலைகளும் ஆசிர்வதிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம். 33 வார்டுகளுக்கு 133 தெருவுகளுக்கு சுவாமி 18 கிராமங்களுக்கு ஒரு உயிர்மை உண்டாகும். எழுப்புதல் இந்த நாட்களில் கத்தர் வைக்கும்படியாய் சொல்லிக்கிறோம்.
அதுக்காக நாங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறோம். அதை நீர் அங்கீகரிக்கிற கர்த்தர். நாங்கள் வழக்கத்துப்படி ஜெபிக்கும் போது நிச்சயமா ஒரு நாள் அது ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒருடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் சாட்சி அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். இவற்றுவாய் கொடுத்த எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆராதனை கொண்டிருக்க உதவி செஞ்ச, நல்ல செய்தியை கேட்க உதவி செஞ்ச எங்களை உயிர்ப்பி தொடர்ந்து கூட இருங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுல கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல